வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆக்டிவா திருச்சி மாடல் வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப்காண்டி வந்துருந்துச்சு. இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா, காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சாட்டின் டபுள் வந்து ரொம்ப இருக்குது, அதுமாதிரி பிக்கப்பும் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே, மைலேஜும் ரொம்ப ட்ராப் ஆகுது. நான் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நான் ஏர் ஃபில்ட்ரு வந்து புதுசு வந்து போட்டேன், அப்போது ஃபார் ப்ளக்கும் புதுசு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு ஃபார் ப்ளக்கு எல்லாமே போட்டாலும் இந்த சாட்டின் டபுள் இந்த மைலேஜ் பிரச்சனை, இந்த பிக்கப் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் மாடல் ஆக்டிவாவில் வந்து 6Gக்கு மட்டும்தான் இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ருன்னு வராது. மற்ற மாடலு 3G 4G 5G பழைய மாடலு எல்லா வண்டிக்கு வந்து இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ருன்னு ஒன்று வரும். இந்த பொல்யூஷன் ஃபில்டரை பார்க்கணுன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டாக இருக்குங்கிற வந்து. இந்த பொல்யூஷன் ஃபில்டர்னால் வந்து நம்ம குறைஞ்சி வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் கலட்டி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து மைலேஜும் நல்லாயிருக்கும், சாட்டின் டபுளும் இருக்காது, பிக்கப்பும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ரு வந்து நம்ம புதுசு வாங்கியிருப்போம், புதுசு வந்து 20 ரூபா தான் வரும். இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ருனால் அந்த வண்டி வாங்கினதுலேருந்து கழட்டிருக்கவே மாட்டாங்க போல். இதுவும் வந்து உங்கள் வண்டியிலே இந்த 3 பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஆக்டிவாவில் இந்த மாதிரி பொல்யூஷன் ஃபில்ட்ரு வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்கா என்னென்னு பாருங்கள். டஸ்ட்டாக இருந்தால் இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ரு மட்டும் மாற்றினீங்கன்னா நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த ஆக்டிவா வண்டி வந்து சர்வீஸ் செக்கப் வந்ததுனால இந்த பொல்யூஷன் ஃபில்டரை பற்றி ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.